ஸ்ருதி ஃபோன் பேசிட்டே கிச்சனுக்குள்ளே வராங்க. அப்போ மீனா சூப் பண்ணியிருக்கேன் இந்தாங்க குடிங்கன்னு குடுக்குறாங்க. ஸ்ருதி அந்த சூப்பை குடிச்சு பார்த்துட்டு, வாவ்! ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு மீனா. எப்படி பண்ணீங்க? ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்கிறாங்க. உடனே மீனா சொல்றாங்க, நான் இந்த சூப் அடிக்கடி பண்ணுவேங்க. நீங்க நைட்டு தானே வருவீங்க. அதனால நீங்க இந்த சூப் குடிச்சதில்லன்னு நெனைக்கிறேன். மாமாக்கு கோல்டு ஏதாவது பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா, நான் இந்த சூப் தான் பண்ணி குடுப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதிக்கு ஒரு ஐடியா வருது. நான் ஏன் வெளியில செஃப் தேடிட்டு இருக்கிறேன்? நீங்களே நல்லா சமைக்கிறீங்களே, நீங்களே எனக்கு செஃப்பா வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஆனா மீனா அத யோசிச்சுட்டு, இல்லங்க அது சரியா இருக்காது. ஏற்கனவே உங்களுக்கும் ரவிக்குள்ளேயும் பிரச்சனை இருக்கு. இதில நான் வந்தா ரவி இன்னும் கொஞ்சம் கோவப்படுவாங்க. என்னோட ஹஸ்பண்ட் என்கிட்ட கோவப்படுவாங்க. என் தம்பிக்கு எதிரா நீ இப்படி பண்றியான்ட்டு. அப்புறம் அத்தைக்கு தெரியும் பெரிய பிரச்சனையாகும். நான் இந்த இதில வரலங்க அப்படின்னதும், ஸ்ருதி சொல்றாங்க, நீங்க உங்கள மட்டும் யோசிங்க. எதுக்குங்க எல்லார பத்தியும் யோசிக்கிறீங்கன்னதும், மீனா சொல்றாங்க, இல்லங்க நம்ம ஒரு ஃபேமிலியா இருக்கும்போது எல்லாரை பத்தியும் யோசிக்கணும். நீங்க வந்து ரவிய கன்வின்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஸ்ருதிக்கு ஒரு ஐடியா வருது. நான் ஏன் ரவிய தான் கன்வின்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன். உங்ககிட்ட பேசினதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ஐடியாவே தோணுது. நான் வெளியில ஒரு செஃப் தேடுறேன். நான் இன்னைக்கே ஆட் குடுக்குறேன். அதுலேருந்து ஒரு செஃப் தேடி நான் ஹையர் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவும் இது ஒரு நல்ல ஐடியா தாங்க பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ரவி வெளியில இருந்து கிச்சனுக்கு வெளியிலேருந்து கேட்டுட்ருக்கிறாங்க. ஸ்ருதி போனதுக்கப்புறமா ரவி உள்ள வந்து மீனாக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. உங்களால தான் எங்க 2 பேருக்குள்ளாடியும் பெரிய பிரச்சனை வர வேண்டியதா இருந்தது. நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்க. உடனே மீனாவும் சொல்றாங்க, ஆமாங்க. அது ஒண்ணும் இல்ல. நீங்க 2 பேரும் பேசி சால்வ் பண்ணாலே இதெல்லாம் முடிஞ்சிரும். இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல. நீங்க ஸ்ருதி கிட்ட சொல்லுங்க. என்னால முடிஞ்சப்ப அப்பப்ப நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுங்க. இல்ல அங்க ஒர்க் பண்றவங்களுக்கு நான் சொல்லிக் குடுக்குறேன்னு சொல்லுங்க. இந்த மாரி சொன்னீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் அப்படிங்கிறாங்க. ரவியும் ஓகே தேங்க்ஸ் அண்ணி அப்படின்ட்டு சூப்பர் வாங்கிடுறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மீனா சூப்பர் பவுல்ல எடுத்துட்டு அப்படியே ஹாலுக்கு வராங்க. ஹால்ல எல்லாரும் வராங்க. அப்போ ஹால்ல வந்துட்டு எல்லாருக்கும் சூப் குடுக்குறாங்க. உடனே அந்த சூப்ப குடிச்சிட்டு முத்து சொல்றாங்க, "ஏன் மீனா நம்ம ஒரு சூப் கடை ஆரம்பிச்சுட்டா என்ன? 6 மணி வரைக்கும் நீ பூ பார்க்குற. 6க்கு அப்புறமா நீ வந்து சூப் பிசினஸ் பண்ணலாம்." அப்படின்னதும் மீனா, "சும்மா இருங்க அப்படியெல்லாம் வேண்டாம்." அப்படிங்கிறாங்க. அப்போ முத்து ஒரு ஐடியா குடுக்குறாங்க. நம்ம வேணா அம்மாவோட யோகா கிளாஸ்க்கு வெளியில நம்ம சூப் கடை போட்டா என்னன்ட்டு. உடனே விஜயா கோவந்துச்சு. ஏன்டா அங்க வந்து போடுறீங்க? அங்க வரவங்களே மன நிம்மதிக்காக என்ன தேடி வந்துட்டுருக்காங்க அப்படின்னதும் முத்து சொல்றாங்க, அப்படின்னா அப்பா உங்க கூடவே தான் இருக்காங்க. அப்பாவுக்கு மன நிம்மதியே கிடைக்கலையே அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க அப்பா சொல்றாங்க, சும்மா இருடா நீ வேற நேரங்கெட்ட நேரத்துல உண்மைய பேசிட்டு இருக்க அப்படின்னதும் அங்க எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. உடனே விஜயா சொல்றாங்க, இவன யோகா கிளாஸ் பக்கத்துலலாம் வர வேண்டாம்னு சொல்லுங்க. உங்களுக்கு கடை போடணும்னா ரோட்ல போடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அடுத்து 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஜாலியா போயிட்டுருக்கு. முத்து சொல்றான், இந்த இதுக்கு உனக்கு வந்து டாக்டர் பட்டமே குடுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு விஜயா சொல்றாங்க, டாக்டர் பட்டம்